ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துரியோதனன் திருதராஷ்டிரர் 2 பேருமே சேர்ந்து பாண்டவர்களை அடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அந்த திட்டம் என்னங்கிறது பார்க்க போகிறோம். அதுலேருந்து பாண்டவர்கள் எப்படி தப்பிக்கிறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லார் முன்னாடியும் என்கிட்ட இருக்க ஆயுதத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் என்ன அப்படின்னா பிரம்மாஸ்திரம் தான். அது நான் அர்ஜுனனுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவன் தான் அதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய குரு தட்சணையை எனக்கு கரெக்டாக செலுத்தினது யார் அப்படின்னா அர்ஜுனன் தான். அவன் தான் என்னுடைய சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுறாரு. அதிக நாட்கள் போகுது. போக போக பாண்டவர்கள் நிறைய நாட்டை அவங்க மட்டுமே போய் ஜெயிச்சுட்டு வராங்க. ஜெயிச்சுட்டு அதில் இருக்க செல்வங்கள் எல்லாமே அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு சேர்க்குறாங்க. அதை பார்த்து திருதராஷ்டிரருக்கும் துரியோதனுக்கும் ரொம்ப பொறாமையாக இருக்குது. தன்னுடைய மந்திரியான கணிகாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி பாண்டவர்கள் இப்படி நாள் அவங்களோட புகழ் அதிகமாயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ நீங்கள் நிறைய மாதிரி தந்திரம் பண்ணி தான் அவங்கள ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பாண்டுக்கு அப்புறம் சிறந்த அரசர் யார் அப்படின்னா அவருடைய பையனான யுதிஷ்டன் தான். அவருக்கு அப்புறம் அவர் தான் அரசனாகணும். துரியோதனனும் திருதராஷ்டிரனும் யாருமே அரசர் ஆகக்கூடாது. திருதராஷ்டிரனே ஏன்னா பாண்டு இறந்து போகிறனால தான் அவர் அரசனானார். ஏன்னா பீஷ்மனால் ஆக முடியாதுங்கிறதுக்காக திருதராஷ்டிரனை அரசனாக்குனாங்க. ஆனால் இப்போ அவரோட பையன் அரசன் ஆகக்கூடாது. பாண்டோட பையன்தான் அதுக்கு தகுதியான ஆள். அவன் தான் அஸ்தினாபுரத்தை நல்வழிப்படுத்துவான். ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே உதவிகள் பண்ணுவான். அதனால் அடுத்த அரசன் கண்டிப்பாக யுதிஷ்டனாக தான் இருக்கணும், தர்மனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை துரியோதனன் கேட்டுடுறாரு. துரியோதன் நேராக திருதராஷ்டிரர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாட்டு மக்கள் எல்லாமே யாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யுதிஷ்டனுக்கு தான். அடுத்த அரசன் அவன் ஆயிட்டான் அப்படின்னா நம்ம திரும்ப அவங்கள அண்டி தான் இருக்கணும். எதுனாலுமே அவங்கள கேட்டு தான் செய்யணும். அதுக்கப்புறம் நமக்கு ஃப்யூச்சரில் பிறக்கிற என்னோட குழந்தைகளுமே அவங்கள அண்டி தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம அவங்களுக்கு அடிமைகளாக தான் இருக்கணும். இது நமக்கு சரிப்பட்டு வராது. இதை எப்படியாச்சும் நம்ம சரி செய்யணும். அதுக்கு பாண்டவர்களையும் அவனுடைய அம்மாவான குந்தி எல்லாரையுமே நம்ம அழிக்கணும். அதுக்கு ஒரு திட்டம் தீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அவருடைய தந்தையான திருதராஷ்டிரர்கிட்ட சொல்கிறாரு. துரியோதன் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. இருந்தாலுமே அது ஒரு நல்லவன் பண்ணுறது கிடையாது, நற்செயர் கிடையாது. இருந்தாலுமே நம்மளோட சந்ததிகள் நல்லா வாழணுங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். எப்படியாச்சும் பாண்டவர்களையும் அவருடைய அன்னையான குந்தியை நம்ம அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரர் துரியோதன் கிட்ட சொல்கிறாரு. திருதராஷ்டிரனும் துரியோதனும் அதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. பசுபதி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் எங்கே நடக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பண்டிகை வர்ணவட்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மக்கள்லாம் நல்லா கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி திருதராஷ்டிரர் சொல்கிறாரு எல்லாரும் முன்னாடியும். அதை கேட்ட பாண்டவர்கள் நம்மளும் அதை போய் பார்க்கணுங்கிற மாதிரி அதில் ஆர்வம் காட்டுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட திருதராஷ்டிரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாருமே போய் அந்த வர்ணவட்டா ஊருக்கு போய் அந்த பண்டிகையை பாருங்கள். அங்கே இருக்க மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே பண உதவியோ செல்வங்களோ இல்லை நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி திருதராஷ்டிரர் பாண்டவர்கள்கிட்ட சொல்கிறாரு. அவருடைய அண்ணனான யுதிஷ்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கண்டிப்பாக அந்த ஊருக்கு போய் அந்த பண்டிகையை நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட துரியோதனனுக்கு ஒரு திட்டம் போடுறான். அவன் ஒரு திட்டம் போடுறான். அங்கே வச்சு அவங்கள எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அவனுடைய பணி ஆளான புரோச்சனை கூப்பிடுறான்.
இந்த மாதிரி நீ வா, நீ வந்து அந்த வர்ணவட்டால வந்து ஒரு மெழுகு மாளிகையை வந்து கட்டணும். அது வந்து ஈஸியாக வந்து இப்போ வந்து நெருப்பு மூட்டினா அது வந்து எரியணும். அந்த மாதிரி பொருட்களை வந்து வச்சு நீ ஒரு மெழுகு மாளிகையை வந்து கட்டணும். அந்த மெழுகு மாளிகையை வந்து எப்படியாச்சும் பாண்டவர்களை வந்து வரவழைச்சு அங்கேயே வந்து அவங்கள வந்து தீ மூட்டி நீ வந்து எரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து துரியோதனன் வந்து அவருடைய பணியாளான வந்து புரோச்சனா கிட்ட வந்து சொல்கிறாரு. எல்லாருமே வந்து வர்ணவட்டாக்கு வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பெரியவர்களான பீஷ்மர், விதுரர், திருதராஷ்டிரர், காந்தாரி எல்லார்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்து உங்களுக்கு எதுவுமே நடக்காது, உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நீங்கள் வந்து எவ்வளோ நாட்கள் அங்கே இருக்கணுமோ இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. அவர்கள் வந்து போகும்போது ஹஸ்தினாபுரத்தில் இருக்க சில மக்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் உங்கள் கூட வர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களை தனியாக அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து திருதராஷ்டிரரையுமே வந்து திட்டுறாங்க. எந்த ஊருன்னே தெரியாத ஒரு ஊருக்கு வந்து இவங்களை மட்டும் அனுப்பி வைக்கிறாரு, அவருக்கு எப்போவுமே வந்து இவங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. எந்த ஊருன்னே நமக்கு தெரியாது, அந்த ஊருக்கு போய் இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க பாண்டவர்களை அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து யுதிஷ்டன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த நாட்டோடைய அரசர் சொல்கிறத வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டாகணும், அதனால் நாங்கள் போகிறோம், கண்டிப்பாக நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்ப வருவோம், நீங்கள் யாருமே வந்து கவலைப்படாதீங்க, எங்களோட சேர்ந்து நீங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள்கிட்ட வந்து யுதிஷ்டர் வந்து சொல்கிறாரு. எல்லாமே வந்து கிளம்பும் போது விதுரர் மட்டும் வந்து யுதிஷ்டன் கிட்ட வந்து பேச வர்றாரு. அவங்க 2 பேருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு மொழியில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் கூட வந்து வரவங்களை நீ தான் வந்து பாதுகாக்கணும், ஈஸியாக வந்து மெழுகால செஞ்ச பொருட்கள் வந்து ஈஸியாக வந்து எரிஞ்சு போகும், அப்படி எரியும் போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சுரங்க பாதையை வந்து அமைச்சு நீ வெளியே வரணும், வெளியே வந்து நீ ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா விதுரர் வந்து யுதிஷ்டன் கிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த மொழி வந்து வேறு யாருக்குமே வந்து புரியாது. அதுக்கு வந்து யுதிஷ்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் வந்து சொல்கிறாரு. ஏன்னா விதுரருக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிய வருது, இந்த மாதிரி வந்து துரியோதனன் வந்து ஒரு மெழுகு மாளிகையை வந்து அமைச்சு அவன் பாண்டவர்கள் எல்லாமே வந்து அழிக்க போகிறான் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிய வருது. அதனால வந்து அவர் வந்து பாண்டவர்கள் வந்து ஹஸ்தினாபுரத்துலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை வந்து இவர் வந்து விடுக்கிறாரு. யுதிஷ்டன் கிட்ட பேசுறது வந்து மற்ற யாருக்குமே வந்து புரிய மாட்டேங்குது. அவர் வந்து மெரிச்சா அப்படிங்கிற ஒரு மொழி, அந்த மொழியில் வந்து யுதிஷ்டனுக்கு மட்டும் தான் தெரியும், அவருக்கு மட்டும் தான் புரியும். அந்த மொழியில் வந்து அவர் வந்து எச்சரிக்கை வந்து விடுக்கிறாரு. அதை கேட்ட வந்து குந்தி வந்து தர்மர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன சொன்னார் விதுரர், நீ வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க, எங்கள் யாருக்கும் எதுவுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து தர்மர் வந்து நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் வந்து சொல்லிடுறாரு. எல்லாருமே வந்து வர்ணவட்டாக்கு வந்து போயிட்டு அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நிறைய பரிசுகள் வந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடுகளுக்கு வந்து தனியாக போய் சந்தித்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாமே வந்து தீர்த்து வைக்கிறாங்க. அது வந்து பண உதவியாக இருக்கட்டும், மற்ற உதவியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாண்டவர்கள் வந்து செய்கிறாங்க. பாண்டவர்கள் வந்து ஒரு அரண்மனையில் வந்து தங்குறாங்க. அப்போ வந்து தர்மர் வந்து பீமனை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து துரியோதனன் வந்து நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் தீட்டி வச்சுருக்கான், இங்கே வந்து ஒரு மாளிகை வந்து கட்டியிருக்கான், அந்த மாளிகை வந்து மெழுகால கட்டியிருக்கான், அந்த மாளிகையை வச்சு எங்களை வந்து நம்மளை வந்து எரிக்கிறதுக்காக வந்து அவன் திட்டம் தீட்டி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு தான் வந்து புரோச்சனா வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட
பீமன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் அப்போ அந்த மாளிகைக்கே போகாமல் இந்த அரண்மனையிலே இருந்து அப்படியே அஸ்தினாபுரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பீமன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து தர்மர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி நம்ம பண்ண வேணாம், அப்படி பண்ணால் வந்து துரியோதனனுக்கு வந்து தெரிய வந்துடும், அவனோட திட்டம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து வேற ஒரு திட்டம் தீட்டி எப்படியோ நம்மளை வந்து எரிச்சிருவான். அதனால் நம்ம அவசரப்பட வேணாம், நம்ம அந்த மாளிகைக்கு போகலாம். நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல அந்த மாளிகை வந்து மெழுகால ஆயிருக்கு, நம்மளை எரிக்க தான் அப்படி ஒரு மாளிகை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மர் வந்து சொல்கிறாரு. நாட்கள் ஆனதுக்கப்புறம் புரோச்சனா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, தர்மர் பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே வந்து அந்த மெழுகு மாளிகைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த மெழுகு மாளிகைக்குள்ளே வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் வந்து தர்மருக்கு வந்து தெரிய வருது, அந்த மெழுகு மாளிகை வந்து ஃபுல்லாக மெழுகால் வந்து கட்டியிருக்காங்க. வார்னிஷ் அந்த டயத்தில் வந்து வார்னிஷ் அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து எரியக்கூடிய பொருள் வச்சு அவங்க வந்து கட்டியிருக்காங்கங்கிறது அவர் வந்து அந்த வாசனையை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடாரு. நெய்யுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாளிகையை வந்து கட்டுறதுக்கு. அது எல்லாரோட வாசனையுமே வந்து தர்மருக்கு வந்து தெரிய வருது, கண்டிப்பாக இதுதான் அந்த மெழுகு மாளிகை அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. ஒரு பக்கம் விதுரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு குழி தோன்ற ஒரு ஆளை வந்து அனுப்பி வைக்கிறாரு பஞ்சபாண்டவர்கள்கிட்ட. அவங்கள வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து தர்மர் வந்து உன்னை எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்களும் விதுரரும் வந்து சீக்ரெட்டாக, அதாவது ரகசியமாக பேச தான் நான் சொல்கிறேன், அதை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து சொல்கிறான். அதை அவன் சொன்னதுக்கப்புறம் வந்து தர்மருக்கு வந்து ஓகே, நீ வந்து விதுரரோட ஆள் தான் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து இங்கே ஒரு குழி தோன்றேன், ஒரு சுரங்கப்பாதை மாதிரி தோன்றேன். அந்த நெருப்பு வந்து அவன் வந்து நெருப்பு வந்து வைக்கும்போது நீங்கள் அந்த சுரங்கப்பாதையை வந்து உபயோகப்படுத்தி நீங்கள் இந்த மாளிகையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மாளிகையில் ஒரு நடுவில் ஒரு பகுதியில் வந்து சுரங்கப்பாதையை வந்து அமைச்சு அதை மூடியுமே வந்து வச்சிடுறான். வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க பிராமணர்களுக்கு வந்து சிறப்பாக வந்து ஒரு உணவளிக்கிறாங்க, ஒரு விருந்து வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த விருந்தில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து ஒரு காட்டுவாசி பெண் வந்து அவங்களுடைய 5 புதல்வர்களோடையும் வந்து வர்றாங்க. காட்டுவாசி பெண்ணும் அவங்களுடைய பசங்கள் எல்லாருமே வந்து நிறைய வந்து குடி வந்து குடிச்சிடுறாங்க. ஸோ நிறைய வந்து குடிபானத்தை வந்து குடித்து அவங்க வந்து மயக்கமாகி அங்கேயே வந்து படுத்துடுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, யுதிஷ்டன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, புரோச்சனாமே வந்து ஒரு அறையில் வந்து அப்போ படுத்திருக்காரு, இப்போ வந்து நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பீமன் கிட்ட இப்போ நீ நெருப்பு வச்சிடு அந்த மாளிகைக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பீமன் வந்து அந்த மாளிகையில் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து நெருப்பு வச்சிடுறாங்க. நெருப்பு வச்சுட்டு அந்த சுரங்க பாதையிலேருந்து அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து அங்கேருந்து அந்த சுரங்கப்பாதையை வந்து உபயோகப்படுத்தி அவங்க வந்து அந்த மாளிகையிலேருந்து வந்து தப்பிச்சிடுறாங்க. இருக்க புரோச்சனாவும் அந்த காட்டுவாசி பெண்ணும் அவங்களுடைய 5 புதல்வர்களும் வந்து அதில் வந்து எரிஞ்சு போகிறாங்க. அந்த மாளிகை வந்து எரிஞ்சு போகிறத பார்த்து அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து இது கண்டிப்பாக திருதராஷ்டிரனுடைய வேலை தான், அவனும் அவனோட பையன் துரியோதனன் தான் இப்படி பண்ணியிருக்காங்க பாண்டவர்களை வந்து அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவங்கள வந்து திட்டுறாங்க, சாபமும் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நெருப்பில் வந்து அந்த காட்டுவாசி பெண்ணும் அவங்களோட 5 புதல்வர்களும் இறந்து போனதை பார்த்து அதுதான் வந்து பஞ்ச பாண்டவர்களும் குந்தியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்களோட சாம்பலை எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. பாண்டவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சுரங்கப்பாதையை வந்து உபயோகப்படுத்தி அந்த மாளிகையிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து படகு வந்து ஒன்று காத்துட்ருக்கு, அதில் வந்து ஒரு ஆள் வந்து இருக்கான், அவனும் வந்து விதுரரோட ஆள் தான். அதே மாதிரி வந்து பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த படகுல ஏறி ஒரு காட்டுக்கு போய் சேர்றாங்க. அந்த காட்டில் வந்து எதுவுமே வந்து இல்லை. ஸோ அந்த காட்டில் எதுவுமே இல்லை. அந்த படகுல வந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த காட்டில் வந்து அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கே வந்து போயிடுறான். இவங்க வந்து அந்த காட்டு பகுதியில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களால நடக்க முடியலை. அதனால் பீமன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்களோட தாயான குந்தி, அதுக்கப்புறம் அவங்களுடைய 4 சகோதரர்கள் எல்லாருமே வந்து அவனே சுமந்துட்டு அந்த காட்டு பகுதியில் வந்து நடந்துட்டுருக்கான்.
வந்து பஞ்ச பாண்டவர்களும் குந்தியும் வந்து இறந்து போயிட்டாங்கங்கிறது வந்து அஸ்தினாபுரத்துக்கு வந்து தெரிய வருது. எல்லாருமே வந்து அதை நம்புகிறாங்க. ஆனால் விதுரருக்கு வந்து தெரியும் அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய சாம்பலை வந்து கொண்டு வராங்க. துருதாஷ்டர், துரியோதன் எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க. இவங்க இறந்து போயிட்டதா வந்து அவங்க வந்து அழுகிற மாதிரி வந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீஸ்மர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சாம்பலையுமே வந்து தண்ணியில் வந்து கரைச்சிடுறாங்க. ஆனால் விதுரருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க வந்து இன்னும் வந்து இறந்து போகல, அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது. பாண்டவர்களால் வந்து நடக்க முடியலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாகமும் வந்து அதிகமாகுது. அவங்க வந்து ஒரு காட்டுப்பகுதியை வந்து அடைகிறாங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாருமே வந்து பீமன் வந்து எல்லாரும் இறக்கி விடுறான். எல்லாருமே வந்து உட்காராங்க. குந்தியால் வந்து தாகம் வந்து தாங்க முடியலை. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதனாலே வந்து நான் இறந்து போயிடுவேன் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பீமன் என்ன பண்ணான் அப்படின்னா இங்கே வந்து நிறைய நீர்ப்பறவையோட சத்தம் வந்து கேட்குது. பக்கத்தில் எங்கேயோ ஒரு குளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போய் அதிலிருந்து நீரை வந்து எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் எல்லாருமே இந்த ஆலமரத்துக்கு அடியில் வந்து இருங்க, தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். பீமன் வந்து போய் வந்து அந்த நீர்க்குளத்தை வந்து வந்து கண்டுபிடிக்கிறான். அவன் வந்து அதில் வந்து குளிச்சுட்டு அவனுக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்து குடிச்சிட்டு அவனோட மேலே இருக்க அந்த துண்டில் வந்து நிறைய தண்ணியை வந்து நினச்சிக்கிட்டு இங்கே வந்து வர்றான் இவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து அவங்க தரையில் படுக்கிறத பார்த்து பீமனுக்கு வந்து ரொம்ப கோபம் வர்றது. தரையில் வந்து என்னோடய தாயை வந்து படுக்க வச்சுட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு துரியோதனனை வந்து அவர் வந்து மனசுக்குள்ளேயே திட்டுறாரு. இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு ஊர் இருக்கும், நம்ம போய் இங்கே தூங்கியிருக்க டைமில் போய் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பீமன் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. சாப்டரில் வந்து துரியோதனும் திருதராஷ்டிரரும் போகிற திட்டத்துலேருந்து எப்படி பஞ்ச பாண்டவர்கள் வந்து தப்பிக்கிறாங்கங்கிறத வந்து பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் வந்து பீமசேனன் வந்து ஒரு ஊரை தேடி போகிறாரு பீமர். அங்கே வந்து அவருக்கு என்ன மாதிரி ஆபத்தெல்லாம் காத்துட்ருக்கு, அவர் என்னெல்லாம் வந்து சந்திக்க போகிறாருங்கிறத வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்குறதுக்கு என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.